அனைவருக்கும் வணக்கம் கைஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு 2024க்கான கால்ஃபர். சரிங்களா? இதெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், ப்ளஸ் அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனு, எந்த கேட்டகிரி அடிப்படையில் அவங்க ஆள் எடுக்க போகிறாங்க, எதில் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க, A to Z நம்ம தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? இது வந்து டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி தான். சரி இல்லையா? இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்தந்த டிஸ்ட்ரிக் மட்டும் தான் விண்ணப்பிக்கனாலாம் கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால யார் வேணால் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 10வது படிச்சிருந்தால் போதுமானது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இது சிவிலியன் போஸ்ட்டு. ஓகேவா? இது இன்கம் டேக்ஸில் ஒரு சிவிலியன் போஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ட்ரேடு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா கேன்டீன் அசிஸ்டன்ட். நீங்கள் குக்கு இது மாதிரி குக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு துறையில் நீங்கள் ட்ரேடு முடிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்கல, ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்கல. குறைஞ்சபட்சம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே ஓகே. நீங்கள் CBSE இல்லைனா ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலே ஓகே. தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2024 செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் எண்டில் அப்ளிகேஷன் முடிய போகுது. அதனால் நம்ம வீடியோ பார்க்குறேன், விரைவில் நீங்கள் விண்ணப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் பேசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஏஜ் பார் ஆகிட்டு இருக்கும். ஆர்மி அட்டன் பண்ணவங்களுக்கு சரி, டெக்னிக்கல் அட்டன் பண்ணவங்களும் சரி, கிளர்க் அட்டன் பண்ணவங்க சரி, போலீஸ் அட்டன் பண்ணவங்க சரி, எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்மி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகம். ஓகேவா? அதனால் SC STக்கு 5 வருஷமோ, OBCக்கு 3 வருஷமோ, எக்ஸர்வீஸ்மென் 10 வருஷமோ கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஜாப்பு, நல்ல கேட்டகிரி. ஆனால் வேக்கன்சி மட்டும் ரொம்ப கம்மி தான். அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வந்து அப்ளிகேஷனில் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக, யாரும் அப்ளிகேஷன் போடாத விட்டாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விண்ணப்பிங்க. அதுதான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்தந்த துறையில் இந்தந்த வேக்கன்சி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். நம்ம இந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பித்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப நாமளே வந்து முக்கியத்துவம் தரதுனால தான் அவங்க வந்து அந்த ஸ்டேட்லேருந்து இங்கே விண்ணப்பித்து வராங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்கினீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த வாய்ப்பை நாமளே பயன்படுத்தி கொடுக்கறதுனால தான் அந்த இடத்துலேருந்து வந்து இங்கே போஸ்டிங் வாங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இந்த கேன்டீன் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விண்ணப்பிங்க. உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதோ இல்லையா, உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர் போட்டி போடுறதோ அந்த ஒரு வேக்கன்சி உங்களுக்கு தான் நினச்சி போட்டி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10th மார்க்கில் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரதை விட அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறவங்க தான் பல பேர் அதிகம். சரியா? அதே போல் தான் இந்த மாதிரி போட்டி போட்டு நம்ம ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நாம் போஸ்டிங் வாங்குறது நாம் தான் வந்து போட்டி போடணும். தர இன்னொருத்த வந்து நம்ம இடத்துல போட்டி போடுறதுக்கு நம்ம அதிகபட்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாது. அதனால் லாஸ்ட் டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2024 11 மணிக்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சிடணும். சரிங்களா? எல்லாருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் 30ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கண் துடைப்பு வேலை, இது வந்து பொய்யான தகவல். ஓகேவா? அதனால் 22ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. 22ஆம் தேதிக்குள்ளே. ஓகேவா? நாளைக்குன்னு பார்த்தா உங்களுடைய தகுதியும் வீணாகும், உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து உங்களோட உழைப்பு எதிர்பார்ப்ப நாள் எல்லாமே வந்து நாள் கணக்கு போய் தள்ளி போயிடுச்சுன்னா சில நேரத்தில் நீங்கள் நாள் கணக்கு பார்த்து நல்ல நாள் தான் போய் அப்ளிகேஷன் போடலான்னு பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் பார்த்து நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற நேரமே நல்ல நேரம் தான். கண்டிப்பாக உங்கள் ஆல் டிக்கெட் வர நேரம் நல்ல நேரம் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது நல்ல நேரத்தை பார்த்து போடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆல் டிக்கெட் வரக்கூடிய எக்ஸாம் நல்ல நாளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க. 10th மார்க் அடிப்படையில் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரொம்ப அதிகம். நம்மளுக்கு கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ, எக்ஸர்வீஸ்மேனெல்லாம் காம்படிஷனுக்கு வராங்க, காம்படிஷனு ஏஜ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க மெரிட் பேசிக் தரல. நல்லா நோட் பண்ணிங்க. SC STக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெரிட்டில் இவங்க இந்த மார்க் எடுத்தால் போதும், எக்ஸர்வீஸ்மேன் இந்த மார்க் அடிப்படையில் எடுத்தால் போதும், நாங்கள் போஸ்டிங் தரோன்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லலை. அதனால் உங்களுடைய வாய்ப்பை நீங்களே நழுவி விடாதீங்க. அதை நான் சொல்ல வரேன். கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் நீங்களே தக்க வைக்கிறது தான் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல தகவலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு தான் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் பேசுகிற விதம் சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு புரியும். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வீடியோவை நம்ம ஒன்றும் மீடியா கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஸ்பீச் எல்லாம் நல்லா இருந்து நம்ம வீடியோ தகவலை 4 பேருக்கு பரிமாறினாவே போதுமானது தான். ஓகேவா?
அதனால் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.